கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யோவான் 16:33. நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜான் 16:33. I have overcome the world. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய இயேசு உலகத்தை ஜெயித்தவர். நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, துரோகங்களுக்காக சிலுவையின் மேல் அறையப்பட்டு அவற்றின் மேல் ஜெயம் எடுத்தார். அவர் ஜெயித்தார், நம்மையும் ஜெயிக்க வைப்பேன் என்கிறார். வியாதியின் மேல் கர்த்தர் ஜெயம் எடுத்தார், நாமும் வியாதியை ஜெயிக்க முடியும். கர்த்தர் நமக்கும் ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். பாவங்களின் மேல் ஜெயம், அக்கிரமங்களின் மேல் ஜெயம், சாபத்தின் மேல் ஜெயம், வியாதியின் மேல் ஜெயம் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆம், நாமும் உலகத்தை ஜெயிப்போம். ஜெய கர்த்தராம் இயேசு நம்முடன் இருக்கிறார். நாம் ஜெயிப்போம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெப நேரத்திற்காக உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம். துதி ஸ்தோத்திர பலிகளை உமக்கு ஏறெடுக்கிறோம். இளம் வயது கற்பங்கள் அதிகமாய் எங்கள் நாட்டில் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். ஆண்டவரே தேவனே, பள்ளியில் படிக்கிற பெண் பிள்ளைகளும் கல்லூரியில் படிக்கிற மாணவிகளும் மிக கவனமாக தங்கள் சரீரமாகிய ஆலயத்தை பாதுகாக்க கிருபை கொடுங்க சுவாமி. மீடியாக்களை பார்த்து தங்களுடைய சரீரத்தை கெடுத்து போடாதபடி பெற்றோருக்கு அடங்கின ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக ஒவ்வொரு பெண் பிள்ளையும் வளர தேவனாகிய கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. உம்முடைய சமூகத்திலே ஆண்களை ஒப்பு கொடுக்கிறோம். பெண்களை சகோதரிகளாக, தாயாக பார்க்க, அன்பு செலுத்த கிருபை கொடுங்க. தவறான பாவ வழிகளில் சென்று தங்களுடைய ஆத்துமாவை கெடுத்து போடாதபடி பரிசுத்தமாய் வாழ ஒவ்வொரு ஆணுக்கும் கற்றுக் கொடுங்க. உம்முடைய சமூகத்திலே இளம் வயது பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை பாதுகாத்தலும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.